வணக்கம். கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தினால் கௌரவிக்கப்படவுள்ள வடக்கு மாணவர்கள். அதிகரித்த பொருட்களின் விலை. போராட்டத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு. மின் உயர்த்தியில் இருந்து விழுந்து இளைஞன் பலி, யாழில் நடந்த சோகம். யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதியினுள் புழுக்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களால் அனுர அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கும் பொறி. பிரபாகரன் தரப்பினருடன் கூட்டு சேர நினைக்கும் அனுர தரப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த 2023-24 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் வேலை திட்டம் ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய இதன் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாளை கிளிநொச்சியில் நடைபெறவுள்ளது. குறித்த பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் மாவட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற 60 மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு நிதி புலமை பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட உள்ளனர். நாடு முழுவதிலும் அரிசி, தேங்காய், காய்கறிகள், மீன், இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்வடைந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் சவர்க்காரம், சலவைத்தூள், பற்பசை மற்றும் ஷெம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன. மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வு பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதனால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என நுகர்வோர் சங்கங்கள் கூறுகின்றன. அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன்னிறுத்த சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை தனியார் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததனால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பல வகுப்பு கட்டணம் ரூபாய் 3000 தொடக்கம் 6000, 7000 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் இந்த விடயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் எதிர்வரும் 23 தொடக்கம் 25 வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணையா விளக்கு என்ற பெயருடன் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த போராட்டத்தில் நமது கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அனைவரையும் அணிதிரண்டு பங்கேற்குமாறு மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தற்போது இலங்கை வரக்கூடாது என 100க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் அவரிடத்தில் வேண்டியிருந்தன. ஆனாலும் அதையும் மீறி அவர் இலங்கை வருகின்றார். அப்படியான சூழலில் அவருடைய வருகையில் விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சம்பந்தமான விடயங்களில் அவர் கரிசனை செலுத்த வேண்டும். பொறுப்பு கூறல் விடயத்தில் இலங்கை அரசு பின்னிற்பதை அவதானித்து அதற்கான தனது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரிடம் நாம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் கேட்டிருக்கிறோம். விசேடமாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி திரும்பவும் அகழப்படுகிறது. அதில் மிகவும் மோசமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரின் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இதே நேரம் சில அமைப்புகள் செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு என்ற பெயரில் 3 தினங்கள் தொடர் போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்தில் நமது கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அனைவரையும் அணிதிரண்டு பங்கேற்குமாறு மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது எங்களது தேசத்திற்கு, எங்களது மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு போராட்டம். உண்மைகள் வெளிவர புதைகுழி தோண்டப்பட வேண்டிய விடயம் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும். இதனை ஐநா போன்ற அலுவலகங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பண்ணை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில்
மின் உயர்த்தியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் என தெரியவந்துள்ளது. இவர் குறித்த ஹோட்டலில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ள நிலையில் பொருட்களை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தப்படும் மின் உயர்த்தியில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த போது இந்த விபத்து சம்பவித்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் வழங்கப்பட்ட சத்துமா பொதியினுள் புழுக்கள் காணப்பட்ட நிலையில் சத்துமா நிறுவனத்திற்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உரும்பிராய் பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் சத்துமா வழங்கப்பட்டது. அந்த சத்துமாவினை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என சந்தேகமடைந்த நிலையில் அதனை அரிதட்டின் மூலம் அரித்தபோது அதில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டன. இந்த நிலையில் சிறுவர்களிடமிருந்து அனைத்து சத்துமா பைகளையும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் அதனை அடுத்து அந்த நபருடன் தொண்டு நிறுவனத்தினர் சிறிது நேரம் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் சத்துமா பொதிகளை எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை அடுத்து இது குறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவகரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறை ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாகும். ஜெர்மனியை தவிர கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு தயாராகி வரும் மற்ற முக்கிய நாடுகள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 3 நாடுகளிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் மிகவும் வலுவாக உள்ளனர். அரசாங்கங்களை அமைப்பதிலும் மாநில அரசாங்கங்களை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்த தமிழ் புலம்பெயர்ந்தோரின் ஆதரவு மிகவும் முக்கியமானது. அதன்படி ஜெர்மன் சான்சலர் ஜனாதிபதி அனுரவை சந்திக்காததற்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக பலர் சந்தேகிக்கின்றனர். மேலும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் அடுத்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜெனீவா உயர்ஸ்தானிகர் அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். ஜெனீவா உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனித உரிமைகள் நிலைமை குறித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது. குருநாகல் மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவாகியுள்ளார். பிரதி முதல்வராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது பல ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் அசாப்தீன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா? அதிகாரத்திற்காக பிரபாகரனுடனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தினால் கௌரவிக்கப்படவுள்ள வடக்கு மாணவர்கள். அதிகரித்த பொருட்களின் விலை. போராட்டத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு. மின் உயர்த்தியில் இருந்து விழுந்து இளைஞன் பலி, யாழில் நடந்த சோகம். யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதியினுள் புழுக்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களால் அனுர அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கும் பொறி. பிரபாகரன் தரப்பினருடன் கூட்டு சேர நினைக்கும் அனுர தரப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.